சென்னையிலிருந்து புறப்படவிருந்த விமானத்தில் புகை ஏற்பட்டுள்ளது. 280 பயணிகளுடன் துபாய் செல்லவிருந்த எமிரேட்ஸ் விமானத்தில் புகை ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், விமானத்தில் எப்படி புகை ஏற்பட்டது? அதில் உள்ள பயணிகளின் நிலை என்ன? என்ன விவரம்? அருணா, சென்னை விமான நிலையத்தில் தான் இந்த விமானத்தில் புகை தற்போது வெளியாகி இருக்கிறது. ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. ஏனென்றால் சென்னை பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு செல்லக்கூடிய விமானத்தில் தான் இந்த கரும்புகை தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விமானத்தின் உள்ளே 280 பயணிகள் தற்போது உள்ளே இருக்கக்கூடிய சூழலில் விமானத்தில் தீ விபத்து போன்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதன் காரணமாக விமானத்திலிருந்து புகை மூட்டம் வெளியாகி கொண்டே இருக்கிறது. பயணிகள் உள்ளே அலறல் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தீயணைப்பு துறையினர் அங்கு தீயணைப்பு வாகனங்களை எடுத்துக்கொண்டு விரைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகள் அந்த விமானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு இன்று இரவு சுமார் 9:50 மணி அளவில் இந்த விமானம் புறப்பட வேண்டும். பயணிகள் அனைவரும் விமானத்தின் உள்ளே ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். 280 பயணிகளோடு இந்த விமானம் துபாய்க்கு செல்வதற்காக தயார் நிலையில் இருந்தது. சென்னையிலிருந்து நாள்தோறும் இயக்கக்கூடிய இந்த விமானத்தில் தற்போதைய நிலையில் புகை வெளியாகி இருப்பதன் காரணமாக பயணிகள் அச்சத்தோடு காணப்படுகிறார்கள். தொடர்ந்து தீயை அணைப்பதற்கான பணியில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பயணிகளை வெளியேற்றுவதற்காக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த விமானம் என்பது இரவு நேரத்தில் புறப்பட்டு துபாய்க்கு செல்ல வேண்டிய எமிரேட் விமானம். இந்த விமானத்தில் தான் தற்போது நிலையில் அந்த தீ விபத்துக்கான சூழல் உருவாகி இருக்கிறது. கரும்புகை காரணமாக உள்ளே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் அவர்கள் வெளியேற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை பன்னாட்டு விமான நிலையத்தில் இந்த தீ விபத்து காரணமாக அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரவு நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டதோடு அந்த மற்ற பயணிகளும் ஒரு அச்சத்தோடு காணப்படுகிறார்கள். அருணா, சுரேஷ், எமிரேட்ஸ் விமானம் தரப்பில் என்ன கூறப்படுகிறது? வழக்கமாக விமானம் புறப்படுவதற்கு முன்பாக சரிபார்க்கப்படும். ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே விமானம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்ப்பாங்க. ஏன் இதுல எதுவும் அந்த மாதிரி எதுவும் பார்க்கலையா? அருணா, நீங்க குறிப்பிட்டது போலவே ஒவ்வொரு விமானமும் ஒரு பயணத்தை முடித்தவுடன் அது பிரைமரியாக சோதனைகள் நடத்தப்படும். குறிப்பாக அனைத்தும் முறையாக இயங்குகிறதா என்பதெல்லாம் சோதனை நடத்தப்படும். அதன் பிறகு விமானம் இயக்கப்படும். அந்த முதற்கட்ட சோதனை எல்லாம் சரியாக இருந்திருப்பதாகவே தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் பயணிகள் முழுமையாக உள்ளே ஏற்றப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் 280 பயணிகளோடு பறக்க வேண்டிய ஒரு முக்கியமான விமானம் துபாய்க்கு செல்லக்கூடிய அந்த விமானத்தில் தான் தற்போது இந்த பழுது ஏற்பட்டதன் காரணமாக அந்த புகையானது வெளியாகி கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் விமானத்தின் தரப்பில், எமிரேட் தரப்பில் இதுவரை எந்த ஒரு தகவலும் இன்னும் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் இங்கிருக்கக்கூடிய ஏர்போர்ட் அத்தாரிட்டி எனக்கூடிய இங்கு விமானத்தை இயக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் உள்ளிட்ட அதிகாரிகள் அங்கு முகாமிட்டு என்ன ஆனது என்பதை விசாரித்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த விமானம் இன்னும் பறக்க நேரிட்டிருந்தால் பெரும் விபத்தை சந்தித்திருக்கும் என ஒரு அச்சமும் நிலவுகிறது. அதே நேரத்தில் இந்த தீ விபத்து காரணமாக பயணிகளை முழுமையாக, அதாவது இந்த புகை மூட்டத்தின் காரணமாக அவர்களை மீட்க வேண்டிய முதற்கட்ட பணிகள் தற்போது நடந்து வருகிறது. விமானத்தில் எந்த இடத்தில் இந்த பிரச்சனை ஏற்பட்டது, இந்த கோளாறுக்கான காரணம் என்ன என்பது குறித்து அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படும். அதே நேரத்தில் தற்போதைய நிலையில் பயணிகளை விமானத்திலிருந்து பாதுகாப்பாக மீட்க வேண்டிய பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் அந்த விமானம் மேலும் தீ பரவாமல் இருப்பதற்காகவும், ஏனால் புகைமூட்டம் வெளியாக இருப்பதால் உள்ளுக்குள் இது தீயாக பரவி இருக்கலாம் என்ற முதற்கட்ட விசாரணை தெரிகிறது. அருணா, சென்னையிலிருந்து புறப்படவிருந்த எமிரேட்ஸ் விமானத்தில் புகை ஏற்பட்டுள்ளது. உங்களுடைய தற்போதைய தகவலுக்கும் நன்றி சுரேஷ்.